ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிதம்பரத்துக்கு போன விலாக் தான். சிதம்பரத்துக்கு நாங்க ஃபேமிலியோட நடராஜர தரிசிக்கிறதுக்காக போயிருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிடாமலே போயிட்டோம். சரி இங்கே வந்துரும் ஹோட்டல், அங்க வந்துரும் ஹோட்டல்ன்னு பார்த்துட்டே போனா கடைசி வரைக்கும் ஹோட்டல் அங்க பெருசா எதுவுமே இல்ல. அப்புறம் நாங்க சிதம்பரம் போய் தான் சாப்பிட்டோம். போகும்போது இந்த டேமு இதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்க சிதம்பரம். வீட்ல இருக்க எல்லாருமே சிவன் மேல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா உள்ளவங்க. ரொம்ப நாளாவே சிதம்பரம் போணும் போணும்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்புனது தான் இந்த விலாகு. போனோனே சிதம்பரத்துல இந்த வடக்கு வாசல் சைடு ஒரு சின்ன ஹோட்டல் தான். வெஜிடேரியன் ஹோட்டல். நல்லாவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா நாங்க போகும்போதே மணி 3:30 மணி ஆயிடுச்சு. போனோனே சரி எல்லாருமே மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். நல்லா 2, 3 தொட்டுக்க வச்சிருந்தாங்க. சொரைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு மசியல், அப்பளம், அப்புறம் ஆனியன் ரைத்தா, கொஞ்சமா மாங்காய் வச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வத்த குழம்பு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ரசம் அண்டு தயிர். இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு சாம்பார் தான் ஊற்றி சாப்பிட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வத்த குழம்புல வாழைக்காய் நிறைய இந்த மணத்தக்காளி கீரை வத்தல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு பசி எடுத்ததுனால இந்த சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? இல்ல சாப்பாடு உண்மையாவே நல்லா இருந்துச்சா? இல்ல கோவில் சிதம்பரத்திலேயே நாங்க போய் சாப்பிட்டதுனால சிவன் எங்களுக்கு நல்ல சாப்பாடு குடுத்தாரான்றது தெரியல. ஆனா டேஸ்ட் சூப்பராவே இருந்துச்சு. நட 4 மணிக்கு தான் தொறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பக்கத்துல அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்கள்ட்டயே கேட்டதுக்கு, இங்க பக்கத்துல தில்லை காளியம்மன் கோவில் இருக்கு. அங்க போய் நீங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு எல்லாரும் சாப்பிட்டு அடுத்து அங்க போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பாருங்க வெண்டைக்காய் தான் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இந்த மாங்காய் தொக்கு நல்லா இருந்ததுனால 2 வாட்டி கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வத்த குழம்பு போட்டிருந்தாங்க. வத்த குழம்பும் சூப்பரா இருந்துச்சு. கடைசியா ரசம் அண்டு மோர். மோர் நான் போட்டுக்கிட்டேன். ஆனா ரசம் வாங்கி சாப்பிடல. கொஞ்சோண்டு வாங்கி குடிச்சேன். சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்பியாச்சு. எங்க வீட்ல எப்போதுமே கோவிலுக்கு போகணும்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கிளம்பிருவோம். இதான் தில்லை காளியம்மன் கோவிலு. இங்கேயுமே தரிசனம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நடராஜர் சன்னதி தான் போறோம். நாங்க போம்போது இங்க 4:30 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அதனால எங்களுக்கு நட தொறந்துட்டாங்க. நாங்க கிழக்கு கோபுர வாசல் வழியா போயிருந்தோம். கோவில் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ப்ளசன்ட்டா அமைதியா இருந்துச்சு. நாங்க கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, தரிசிச்சுட்டு, அங்க இருக்கிற சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில வரும்போதே ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. இருட்டிருச்சு. 7 ப்ளஸ் ஆயிடுச்சு. நாங்க இப்ப தான் அந்த ஃபர்ஸ்ட்டு சிதம்பரம் வந்தோம். ஆனா தரிசனம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மனதுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எல்லாருமே சிதம்பரம் போயிட்டு வாங்க. குடிச்சிட்டு ஃபைனலா எங்க சாப்பிட போனோம்னு பார்த்தீங்கன்னா, பலகாரம்னு ஒரு கடையில தான் சாப்பிட போயிருந்தோம். அ கடையில ஃபர்ஸ்ட்டு பசினால நாங்க டைரக்ட்டா உள்ள போயிட்டோம். வாசல்ல என்ன இருக்குன்னு பார்க்காமலே போயிட்டோம். உள்ள போயிட்டு நல்லா மெனுவெல்லாம் திருப்பி பார்த்துட்டு, எங்களுக்கு புடிச்ச இதெல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு மினி இட்லி தான் ஆர்டர் பண்ணோம். மினி இட்லி டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா சூப்பராவே இருந்துச்சு. அப்புறம் 3 செட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும். இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து நானும் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவுமே சூப்பரா தான் இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பெப்பர் ஃப்ரை தான் இது. இது எங்க மாமியார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நெய் ரோஸ்ட்டு. என் பையன் நெய் ரோஸ்ட்டு தான் வாங்கி சாப்பிட்டான். நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டேன். அந்த கடையில பார்த்தீங்கன்னா, ஜூஸ் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்துச்சு. ஸோ, அதனால நாங்க ஒரு மஸ்க் மெலன் ஜூஸும், ஒரு மாதுளை ஜூஸும் வாங்கி சாப்பிட்டோம். ஃபைனலா காஃபி இல்லாம எப்படி? ஸோ, ஃபைனலா எல்லாருமே ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கி குடிச்சிட்டு, வேணுங்கிறவங்க காஃபி, ஜூஸ் வேணுங்கிறவங்க ஜூஸு சாப்பிட்டுட்டு ஃபைனலா எங்க ஆத்தாக்கு நாங்க ஃபலூடா வாங்குனோம். ஸோ, ஃபலூடா சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸோட நாங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோம். என் பையன் தான் ஐஸ்கிரீம் வேணும்னு சாப்பிட்றேன்ட்டு கொஞ்சம் லேட் ஆக்கிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு, பில் எல்லாம் பார்த்துட்டு, என்னென்ன கரெக்டாக சாப்பிட்டோமான்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, பில்லுக்கு செட்டில் பண்ணிவிட்டு, திரும்பி பார்த்தா, அந்த கடையில பார்த்தீங்கன்னா, நல்லா வகை வகையா நெறைய ஸ்வீட்ஸு, காரம்லாம் வச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவசர அவசரமா நாங்க போனதுனால, அங்க என்ன இருக்குன்னே நாங்க பார்க்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். நெறைய ஸ்வீட்டு, மிக்சர் ஐட்டம்லாம் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு டேஸ்ட்டுக்கும் குடுத்தாங்க. ஸோ, அதில எங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ, அது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அத கொஞ்சம் வாங்கிட்டு, கடைசியா தான் பார்த்தோம். இங்க சாட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க தயிர் பூரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இப்போ வாங்குன ஸ்நாக்ஸ்க்கும் பில் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஊறுகாய் ஐட்டம்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. ஊறுகாய், அப்பளம்
அந்த கருவடகம், சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ, அதில எங்களுக்கு பிடிச்ச ஊறுகாய் எல்லாத்துலேயும் ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டு, அதுக்கும் பில்ல செட்டில் பண்ணிவிட்டு, நாங்க வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் அங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, மணி 9 மணி ஆயிடுச்சு. ஸோ, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சிதம்பரம் போய் தரிசிச்சுட்டு வாங்க.